Hello guys, another day, another video. So here I am. My name is Nehal and I live in city of dreams called Mumbai and I wanted to show you guys something. இப்போ நான் எதுக்கு இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறேன் எனக்கு தான் புரியல. ஓகே, தமிழ் கூட நல்லா பேச மாட்டேன், ஆனால் bear with me. ஸோ என்னன்னா, ஒரு நாள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஃபினான்ஸ் பற்றி பேசணுமா, எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணணும், எதனால் வந்து சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நவ் தெர் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஆர் த அதர் சைட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய விஷயம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருந்திருக்கோம்ல, நம்ம ஜாப் பண்ணும் போது நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் ஆல் கேர்ள்ஸ் இட்ஸ் மேபி சம் எக்ஸ்பெரிமெண்ட் வித் மேக்கப். ஓகேவா? ஸோ ஃபார் தேட் ஐ ஹாவ் திஸ் ஒன் வெரி குட்டி ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா மேக் லிப்ஸ்டிக் அண்ட் இட் இஸ் அ மினி லிப்ஸ்டிக். ஆக்சுவலி இது வந்து ஃபுல் சைஸ் கூட கிடையாது. அண்ட் இந்த ஷேட் ஆஃப் லைக் ஷேட் நேம் வந்துட்டு வெல்வெட் டெடி. ஓகேவா? எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது, பாதி யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் எவ்வளோ நாளாக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதனால் சொல்கிறேன்னா, ஆப்வியஸ்லி ஒரு லிப்ஸ்டிக் வந்து நம்ம வாங்கும் போது அது ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். வித்தின் 12 to 24 months நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் இவன் தோ இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 3 years, நான் இது இன்னும் வந்து ஒரு நல்ல மெமரியாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் சொன்னீங்கன்னா, இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் ஹாவ் அதர் லிப்ஸ்டிக்ஸ். அது காமிக்கணுன்னா ஒரு டப்பாவில் வந்து இது பாதி, இன்னும் ஐ திங்க் எனக்கு வந்து 4-5 டப்பா வச்சுருக்கேன். நத்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கும்ல. அது லைக் ஒரு சில கேர்ள்ஸ்க்கு வந்து கோல்டு இருக்கலாம், ஒரு சில கேர்ள்ஸ்க்கு லிப்ஸ்டிக்ஸ் இருக்கலாம், ஒரு சில கேர்ள்ஸ்க்கு வந்து பர்ஃப்யூம் இருக்கலாம், ஒரு சில கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அவங்க வந்து வெரைட்டியாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது எனிவேஸ் லைக் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அண்ட் எனக்கு என்னென்னா, ஃப்ரம் வெரி பிகினிங் ஐ வாஸ் அ லிப்ஸ்டிக் கேர்ள். ஓகே, ஸோ எனக்கு வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட் கேர்ளாக வந்து ஒரு ஜாபுக்கு போகும்போது ஃபார் சம் ரீசன் ஏன்னு தெரியல, மேபி பிகாஸ் ஐ எம் த எல்டர் டாட்டர் ஆர் மேபி த எல்டர் ஒன், அதனாலேயோ என்னமோ நான் வந்து நிறையா டைம் வந்து ஒரு விஷயம் வாங்கும் போது கண்டிப்பாக வாங்கணுமா, பார்த்தே ஆகணுமா, லைக் அது இல்லாமல் கூட நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஏன் நமக்கு வாங்கணும்? இப்போ அம்மாவுக்கு ஏதாவது சின்னதாக கொடுத்துடலாம், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிடலாம், அப்பாவுக்கு ஒரு வாட்ச் வாங்கிடலாம், தம்பிக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு எல்லா கன்ஃபியூஷன் எல்லாம் போகும்போது அவங்களுக்கெல்லாம் வாங்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமாக சின்னதாக இந்த மாதிரி அப்பப்போ வந்து பேம்பர் பண்ணும் போது அது ரொம்ப நல்லா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹாப்பி ஃபீல் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்பப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு சேலரி வாங்குறீங்க, அது வந்து நம்ம லவ்டு ஒன்ஸ் மேலே வந்து செலவு பண்ணுறோம்ல. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா ஒரு பேர்ன் அவுட் ஆன மாதிரி ஃபீல். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் திஸ். ஆக்சுவலி நான் வந்து இது எப்படி நினைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு பொண்ணு, நான் ஒரு எல்டர் டாட்டர், அதனால வந்து நான் எதுவுமே ஃபேமிலிக்கு செய்யணும் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு என்னன்னா, for my parents I am just their child. ஓகேவா? So irrespective my gender has nothing to do with any of these. As a elder child there are certain sense of responsibilities that I am accountable for and I will stick to it. ஓகேவா? And at the same time there should be something, few things that I should get myself which I also wanted some time back. அதில் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கதை இருக்கும்ல. ஸோ the ring I am wearing or maybe the lipstick that I got. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக வந்து இந்த சார்லட் டில்பரி ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். அதுவும் ரொம்ப வெயிட் பண்ணி ஆஃபருக்கெல்லாம் லைக் கூப்பன் எல்லாம் அப்ளை பண்ணி நிறைய விஷயம் பண்ணி தான் நான் வாங்குவேன். ஸோ எல்லாமே வந்து லைக் ஒரு மைண்டில் நிறைய செகண்ட் தாட், ட்ரிபிள் தாட், 100 டைம் தாட்ஸ் எல்லாம் வரும், நம்ம வாங்கலாமா வேணாமான்னு. ஆனாலும் இந்த சின்ன விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு செய்யும் போது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது இல்லை. அண்ட் யூ லிவ் ஃபார் தோஸ் மூமெண்ட்ஸ், ரைட்? நம்ம எல்லாமே வந்து சேவிங்ஸில் தான் போடணும், இல்லை எல்லாமே செலவு தான் பண்ணிடணும் எல்லாம் கிடையாது. ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்பப்போ வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் உங்களுக்கு செய்யுங்க. அப்பப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அது செய்யுங்க. அண்ட் ப்ளீஸ் ஹாவ் அ பேலன்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ உமன் நம்ம இதுதான் ஃபீல் ஆகிறோன்னு நினைக்கிறேன். லைக் இன் தீஸ் டைம்ஸ் ஐதர் வி ஆர் ஃபுல் ஆஃப் ஆர் செல்ஸ். நான் வந்து ரொம்ப கோ த்ரூ பண்ணேன், நான் தான் தனியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு
இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இல்லை இது எல்லாமே வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்க இருக்கனால, என் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கனால தான், என் ஃபேக்கல்ட்டிஸோட சப்போர்ட் இருக்கனால தான், என் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்கனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன். இல்லைன்னா நான் சொந்தமாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படி ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் நம்ம போகிறோம் தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நடுவில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இருக்குது தெரியுமா? அந்த பேலன்ஸில் வந்து உட்காந்தோன்னா அப்பப்போ வந்து யாருக்கு என்ன தேவையோ, எது கரெக்டாக இருக்குமோ அந்த விஷயம் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் குட்டியாகவே வச்சுருக்கலாம். ஏன்னா அன்றைக்கே நான் நிறையா கியான் கொடுத்துட்டேன். அண்ட் நிஜமாகவே நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது கியானாக கொடுக்கணும் விட சின்ன சின்ன இன்சிடெண்ட் எல்லாம் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை குட்டி லிப்ஸ்டிக் ஸ்டோரி. அண்ட் நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கோ ஃபார் இட். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வாங்காமல் வேறு யாரை வாங்கி கொடுப்பா? ஸோ அண்ட் ஆல்சோ வேறு யார்கிட்ட எதுக்கு எதிர்பார்த்துட்டு நம்மளே நமக்கு செய்வோம். ஸோ அந்த ஒரு பார்ட்டில் கோ கெட் தட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் தட் யூ வாண்டட், கோ அண்ட் புக் தட் குட்டி ட்ரிப் தட் யூ ஆல் வாண்டட், தட் கேர்ள்ஸ் ட்ரிப்போ, அந்த சின்ன ட்ரிப் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சேலம்லேருந்து ஏற்காடுக்கு போங்க, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போங்க, சென்னையிலேருந்து பாண்டிக்கு போங்க, எங்கேனாலும் போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் என்ன எல்லாம் உங்களுக்கு வந்து அப்பப்போ தோணுதோ இது வந்து நான் எனக்காக செய்யணுமோ, take that leap of faith and please do it today. So yes, இதுதான் இன்னைக்கு ஒரு விஷயம். நம்ம வந்து மறுபடியும் வேறு ஏதாவது கதை வரலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.